ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான தக்காளி உருளைக்கிழங்கு திரக்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு தோல் உரித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மசிச்ச உருளைக்கிழங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுறலாம். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா 10 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள், பெருஞ்சீரகத்தூள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான தக்காளி உருளைக்கிழங்கு திரக்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிம்பிளான ஈஸியான டேஸ்டான தக்காளி உருளைக்கிழங்கு திரக்கலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.